அண்ணாவோட சிஸ்டரா, ஆஸ் அ கசின் சிஸ்டரா வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு வந்துட்டு எனக்கு நிஜமாவே ஐ அம் சோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். எனக்கும் அண்ணாவுக்கும் ஒரு 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டே பண்ண அதே ஹோட்டல்ல தான் அண்ணாவும் ஸ்டே பண்ணாங்க. நெறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, "ஹி இஸ் த டாம் க்ரூஸ் ஆஃப் இந்தியா" அப்படின்ட்டு. 80,000, 90,000 பீப்பிள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல 135,000 பீப்பிள் வந்திருந்தாங்க. இட் இஸ் a வேர்ல்ட் ரெக்கார்ட். ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் மீட் பண்ற அந்த ஒரு நிலைமை. How hard is to take that reality? Even as a family member, we all miss him a lot. அவருக்கு மோஸ்ட் கிஃப்டட் வந்து பாடுறது தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அண்ணா நிறைய வாட்டி. ஐ திங்க் சஞ்சய் இஸ் ஆல்சோ கிஃப்டட். ஆஃப்டர் லான்ச் பேசுனீங்களா இதானே அவர்கிட்ட? ஆஃப்டர் தி ஆடியோ லான்ச் பேச முடியல, அவ்வளவுதான். மத்தபடி அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் எங்களுக்கு தோணுச்சு. வைரல் ஆயிடுச்சு ஷோபா அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ். ஷோபாத்த வந்து அத வந்து பாடும்போது ஆஸ் அ மதரா அவங்களுக்கு டெஃபினட்டா அவ்வளோ ப்ரௌடா இருந்திருக்கும். மாமா வந்து அத சொல்லும்போது அண்ணா ஓடி வந்ததெல்லாம் வந்து ஆடியன்ஸா பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஃபேமிலில யாருக்குமே அது வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியல அண்ணாவோட லாஸ்ட் மூவி அப்படிங்கிறது. Hi, this is Deepika from Red Nool. இன்னைக்கு நம்மளோட பல்லவி இருக்காங்க. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் தீபிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தீபிகா. அண்ட் வணக்கம் டு ஆல் ரெட் நூல் வியூவர்ஸ். எஸ். அண்ட் டு கிக் ஸ்டார்ட் வித், நாங்க எல்லாருமே வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்ல தான் பார்த்து ஆடியோ லான்ச்சை வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்க வந்து ஃபுல்லா நேர்ல பார்த்து ஜஸ்ட் வைப்ட் அலாங். அண்ட் விஜய் அண்ணாக்கு வந்து அந்த ஒன் லாஸ்ட் ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்தது. அங்கே நீங்கள் நேர்லேயே இருந்தீங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ அண்ட் ஹவு எமோஷ்னல் ஆர் யூ? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அண்ணாவோட லாஸ்ட் மூவி, லாஸ்ட் ஆடியோ ரிலீஸ், ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், இத்தனை விஷயங்கள் வந்துட்டு அவ்வளோ எமோஷ்னலா இருந்ததை தாண்டி ஒரு 1,00,000 பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐம் சோ ப்ரவுட் ஆஃப் இட். அண்ட் அண்ணாவோட சிஸ்டரா, ஆஸ் அ கசின் சிஸ்டரா வந்து அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு வந்துட்டு எனக்கு நிஜமாவே ஐ அம் சோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். எமோஷனலி நீங்க கேட்கணும் அப்படின்னா, லாஸ்ட் மூவி அப்படிங்கறத என்னால ப்ராசஸ் பண்ணவே முடியல. எனக்கு மட்டும் இல்ல, ஃபேமிலில யாருக்குமே அது வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியல அண்ணாவோட லாஸ்ட் மூவி அப்படிங்கிறது. பட் எஸ், இட்ஸ் கோயிங் டு பி அ நியூ பிகினிங் ஃபார் ஹிம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து யாருனாலுமே அக்செப்ட் பண்ண முடியல. ஐ திங்க் எக்ஸப்ட் ஃபார் விஜய் அண்ணா எவ்ரிபடி டூ எமோஷ்னல் அன்னைக்கு. பிகாஸ் அதுக்கப்புறமா நோ ஆடியோ லான்ச், நோ நெஞ்சில் குடியிருக்கும், ஒரு நோ நத்திங் அப்படின்ட்டு, நோ டான்ஸ் ஆல்சோ, எல்லாமே கடைசி அன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டு ப்ராசஸ் இட் செல்ஃப், என்னன்னு சொல்லுது, அஃப்கோர்ஸ் பீங் ரிலேட்டிவ் ஒரு பக்கம்லாம் இருந்தாலுமே பீங் அ ஃபேன் ஒன்று இருக்குல்ல, ஃபேனோட எமோஷன்ஸ்லாம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. ஆனால் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த மூமெண்ட் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அண்ணா வந்து யா அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மூவி அப்படின்னு அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு பெரிய வேக்யூம் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துக்கு யாராலும் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அது நான் வந்து தங்கச்சியா அப்படி சொல்றேனான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஆஸ் அ ஃபேனா என்னால அந்த இடத்துல வேற யாரையுமே ஏன்னா நான் ஸ்டே பண்ண அதே ஹோட்டல்ல தான் அண்ணாவும் ஸ்டே பண்ணாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ், அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வந்து அவ்வளவு பெருமையா சொன்னாரு. ஹீஸ் அன் இந்தியன். அவர் அவ்வளவு பெருமையா சொன்னாரு, ஹீஸ் த டாம் க்ரூஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. அந்த ஒரு வேக்யூம் அவரு கிரியேட் பண்ணிருக்காரு. இது வந்து லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா
ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து அவரோட டான்ஸா இருக்கட்டும், அவரோட டயலாக்ஸா இருக்கட்டும், அவரோட வந்துட்டு அந்த மூவிஸ் ஜோக்ஸ் அண்ட் அந்த அந்த காமெடி எல்லாமே வந்து நம்ம எல்லாம் ஒண்ணா வளர்ந்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் நம்ம எல்லாம் ஒண்ணா வளர்ந்துருக்கோம். அதெல்லாம் இல்ல, இனிமே இருக்காது. அந்த குட்டி ஸ்டோரி எல்லாம் இருக்காது. அந்த ஆடியோ லான்ச்லாம் இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோலாம் இருக்காது இனிமே அப்டின்னும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ மலேசியால வந்து ஆடியோ லான்ச் நடந்தது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், மோர் ஆர் லெஸ் இட் ஃபெல்ட் லைக் வந்து எங்கேயோ நம்ம தமிழ்நாட்ல தான் எங்கேயோ நடக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அவ்ளோ தூரம் தமிழ் மக்கள் அண்ட் நான் கேள்விலாம் பட்டேன். லைக் எங்கேயோ ரொம்ப தூரத்தில தான் கார் பார்க்கிங்லாம் விட்டு 2 கிலோமீட்டர்ஸ்லாம் நடந்து வந்தாங்க. இட் வாஸ் அ ஹியூஜ் ஸ்டேடியம் அண்ட் விஜய் அண்ணாக்காக வந்த ஒரு க்ரவுட் அப்படின்ட்டு அண்ட் அது வந்து பிரேக்கிங் த ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டுலாம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு இருக்கிறதே வந்து ஒரு ஒரு அழகான ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறமா அத வந்து செரிஷ் பண்ண வேண்டியதுன்னு இருக்கும்போது, ஆட் ஆன்ஸா வந்து ஸ்பெஷல் மொமெண்ட்ஸாவே நடந்துட்டு இருந்தது. அந்த ஈவென்ட்ல அப்படின்னு பொறுத்தவரைக்கும். ஸோ கண்டிப்பா அத பத்தி பேசியே ஆகணும். மலேசியால இருக்கிற தமிழர்கள் நெறைய பேர் வந்தாங்க. அதையும் தாண்டி அ யூரோப்ல இருந்து, பக்கத்துல இருக்கிற சிங்கப்பூர்ல இருந்து, அ இந்தியால இருந்து அத்தன தமிழர்கள், ஸ்ரீலங்கால இருந்து அத்தன தமிழர்கள், வேர்ல்ட் வைட் அவ்ளோ பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி 80,000, 90,000 பீப்பிள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல 135,000 பீப்பிள் வந்திருந்தாங்க. தமிழர்கள், அண்ணாவோட ஃபேன்ஸ் அங்க வந்திருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து அவரோட ஸ்டார்டம் அண்ட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு காம் அண்ட் கம்போஸ்டா அவர் ஹேண்டில் பண்ணாரு. அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் அந்த ஹியூஜ் ஆடியன்ஸ் அப்படின்னு பத்தி பேசும்போது, அஃப்கோர்ஸ் நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஷோபா அம்மாவும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஹியூஜ் ஆடியன்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். பிகாஸ் ஒரு பக்கம் வந்து ஒரு பயம், ஒரு அட்ரினல் ரஷ், இன்னொரு பக்கம் எமோஷன்ஸ், டூ மெனி மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸா தான் இருந்திருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கண்டிப்பா அப்போ மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு? ஆஸ் அ சிங்கரா நான் இதுவரைக்கும் நெறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 4,000 பீப்பிள் முன்னாடி நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் என்டர் ஆகும்போது அந்த ஸ்டேடியம் இட் வாஸ் லைக் அ ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி தான் இருந்தது. ஒரு பெரிய ம். ஐ மீன் இட்ஸ் நாட் அன் ஆடிட்டோரியம். ஆக்சுவலி வந்துட்டு இட் வாஸ் லைக் ஹியூஜ். நான் உள்ள ஸ்டேடியம். என்டர் ஆகும்போதே வந்துட்டு அவ்ளோ சில்ஸா இருந்தது. எனக்கு வந்துட்டு அவ்ளோ இமோஷனல் தாண்டி அவ்ளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அண்ட் அண்ணாவோட லாஸ்ட் மூவி அண்ட் ஆடியோ லான்ச் ரிலீஸ் அதுல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோங்கிறத தாண்டி, இவ்ளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம பாட போறோமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே அ பயம் அப்படின்றத தாண்டி அது இட் வாஸ் சர்ரியல் ஃபார் மீ. எனக்கு ஒரு 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 வேற ஒரு உலகம் மாதிரி இருந்தது எனக்கு அந்த ஆடியன்ஸ வந்து பாக்குறதுக்கு, அப்ரோச் பண்றதுக்கு எல்லாமே. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ அம் சோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். அதுக்கு அந்த அந்த இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இனிமே வருமான்னு தெரியாது. எந்த ஒரு சிங்கருக்கும் வருமான்னு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். இப்போதைக்கு மலேசியால வந்து இவ்ளோ பெரிய ஆடியோ லான்ச் நடந்ததுங்கிறது இட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட் இல்லீங்களா? ஸோ ஆஸ் அ சிங்கரா இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் வைரல் ஆயிடுச்சு ஷோபா அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா, ஐ திங்க் த கேமரா அண்ணா வந்து பிளேட் அ மேஜர் ரோல் இங்க அப்படின்ட்டு அந்த லிரிக்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து பேன் பண்ணி காமிச்ச உடனே, ஐ திங்க் கிரவுட் எரப்டட் அப்படியே பயங்கரமா. ஸோ அந்த மொமெண்ட் அது நீங்க நேர்லயே பார்த்திருப்பீங்க. அதான் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பர்ட்டிகுலர் லைனுக்கு வந்து இத பிகம் வைரல் அப்படிங்கிறது ரிஹர்சல் பண்ணும்போதே ஓரளவுக்கு தெரியும். பட் எஸ் ம். ஷோபா அத்த வந்து அத வந்து பாடும்போது அ ஐ டோன்ட் நோ ஆஸ் அ மதரா அவங்களுக்கு டெஃபினட்டா அவ்ளோ ப்ரவுடா இருந்திருக்கும். அவங்க சன்னோட ஆடியோ லான்ச்ல அந்த ஒரு பர்ட்டிகுலர் லைன் பாடும்போது அண்ட் அவங்க தான் ஒரிஜினல் சிங்கரும் கூட அந்த பாட்டுக்கு. அண்ட் ஐ டிட் ஷேர் தி ஸ்டேஜ் வித் ஹர் அந்த பாட்டுக்கு. அப்படின்னும்போது ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட். ஒரு பக்கம் இந்த ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்னா, இன்னொரு பக்கம் வந்து எஸ்இசி சார் பேசும்போது, ஐ திங்க் த இன்னர் சைல்ட் ஆஃப் விஜய் சார் வந்து ஜஸ்ட் கேம் அவுட் அண்ட் அப்படியே அந்த ராம்ப்ல ஓடி போய் வந்து கட்டிப்பிடிச்சாங்க. அந்த மொமெண்ட் பீயிங் அ ஃபேனாவே வந்து நெறைய பேர் அத விட்னஸ் பண்ணும்போது அவ்ளோ எமோஷனலா இருந்தது. அவருக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை வெளியில வந்தது. அப்பாவ கட்டிப்பிடிக்கிற அந்த மொமெண்ட்லாம் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் லைக் வெரி பிஸி பி. ஐ திங்க் தட் ஹி நீடட் தட் ஹக் அப்படின்ற மாரியே தோணுச்சு எனக்கெல்லாம்.
ஸோ அந்த மொமெண்ட் பத்தி கண்டிப்பா. டெஃபினட்டா. லைக் நாங்க ஃபர்ஸ்ட் ரோல இருந்து தான் பார்த்தோம். மாமா வந்து அத சொல்லும்போது, அண்ணா ஓடி வந்ததெல்லாம் வந்து இட் வாஸ் ரொம்ப எமோஷனல். அந்த பாண்டிங் இருந்தது டெஃபினட்டா. ஐ மீன் உடனே அவங்க வந்து ஷோபா அத்த எங்கன்னு தேடுனாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் அந்த கூட்டத்துல அவரால இறங்கி வர முடியல. அம்மா கிட்ட வரணும் அப்படின்னு ம். நெனச்சாங்க. பட் வர முடியல. பட் ஸ்டில் தட் மொமெண்ட் வாஸ் ரியலி எங்களுக்கு ஐ மீன் ஆடியன்ஸா பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது. இட் வாஸ் வெரி ஸ்வீட். அண்ணா வந்து அவ்ளோ வந்து ஓடி வந்து அங்க வந்து மாமாவ கட்டி பிடிச்சதெல்லாம் இட் வாஸ் வெரி ஸ்வீட். அண்ட் வி டிட் வாட்ச் இட். அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருந்து பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி கியூட். கியூட். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஸ்பீக்கிங் ஆஃப் கியூட் அப்படின்னு சொல்லும்போது, ஐ திங்க் விஜய் சாரோட மேஜர் ஃபேன்ஸ் வந்து ஐ திங்க் அஃப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலுமே கிட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அவங்க அவங்க ஈஸியாக வந்து கிட்ஸுக்கு வந்து அவ்வளோ அட்ராக்ட் ஆகும், எஸ்பெஷலி வித் ஹிஸ் டான்ஸ் ஆர் ஹிஸ் கியூட் ஸ்மைல் ஆர் சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்ஸ் வந்து அவ்வளோ தூரம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ கிட்ஸோட ஃபேண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அது கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் ஹீ ஆல்சோ லைக்ஸ் கிட்ஸ் அ லாட். அண்ட் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், குழந்தைங்களோட விளையாடுறது, நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ விஜய் சார் வித் கிட்ஸ் அப்படின்னு இருக்கிற அந்த மூமெண்ட், அஃப்கோர்ஸ் உங்களோட கிட்ஸோட விளையாடுற அந்த மூமெண்ட்லாம் இருக்கும்ல, ஒன் செரிஷபிள் மூமெண்ட்லாம் கண்டிப்பாக எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் அண்ணாக்கு வந்து அதாவது கிட்ஸோட அந்த எப்படி சொல்றது லவ் அண்ட் அவங்களோட அவங்கள அட்ராக்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஐ மீன் நாட் எவ்ரி ஸ்டார் கேன் டூ தட் இல்லையா? அண்ட் அண்ணா ஆர் ரஜினி சார் அந்த மாதிரி நிறைய பேரால தான் அந்த மாதிரி ஒரு இத வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் யூ ஆக்சுவலி அட்ராக்ட் கிட்ஸ் அண்ட் தட் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் தோணும். என்னோட டாட்டரா இருக்கட்டும், ஐ மீன் நெறைய பேரு வந்துட்டு நான் பார்த்திருக்கேன். கிட்ஸ் வந்து அ என்னன்னே தெரியாம தே கெட் ரியலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் விஜய் அண்ணா. அது டெஃபினட்டா அது இருக்கு. வென் ஐ ஸ்பீக் அபவுட் என்னோட டாட்டருமே அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க வந்துட்டு ஷீ என்ன சொல்றது, டிவில வந்து விஜய் அண்ணாவோட சாங் பார்த்துட்டு அதே ஸ்டெப்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே ஆடுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் லைக் அட்ராக்ஷன். ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் அட்ராக்டிங் கிட்ஸ் வந்து அண்ணாக்கு டெஃபினட்டா அந்த ஒரு அது என்னன்னு தெரியல. அந்த ஒரு ஃபேஸ்னாலயா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் சின்ன வயசுல இருந்தே ஐ திங்க் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே வந்துட்டு எனக்கு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அண்ணாக்கும் ஒரு 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து பார்க்கும்போது அண்ணா பண்றது எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கும். அண்ட் ஆஸ் அ சைல்டா வந்து அது ரொம்ப அழகா என்ன சொல்றது, ஒரு 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 குழந்தைய வந்து எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பண்ற ஒரு ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸுமே வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் அண்ணா பண்றது. ஸோ யா. ஸ்பீக்கிங் ஆஃப் மெமரபிள் மொமெண்ட்ஸ் அப்படின்போது, இப்போ கரண்ட்லி ஹி இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி அப்படின்னு இருக்கும்போது, மீட்டிங் ஹிம் இஸ் லைக் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு ஜோன்ல தான் வந்து அப்படின்னு ஒரு இருக்கு. ஐ திங்க் ஈவன் அப்பா அம்மா கூட வந்து மீட் பண்றாங்களா? ரொம்ப ரேர் கேஸஸ்ல தான் மீட் பண்ற அந்த ஒரு நிலைமை. ஈவன் நீங்களுமே அந்த மாதிரி ஒரு திங்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் நவ் அப்படின்னு இருக்கும்போது, ஹவ் ஹார்ட் இஸ் டு டேக் தட் ரியாலிட்டி? Yeah, of course, because he is moving towards a different என்ன சொல்றது பாத் இல்லைங்களா? அதுக்குன்னு நெறைய புரோட்டோகால்ஸ் இருக்கும். அதுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கும். டெஃபினட்டா அதெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் ஆர் ஹவெவர் வி ஆர் க்ளோஸ், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், வி ஹாவ் டு ரியலி ரெஸ்பெக்ட் தோஸ் புரோட்டோகால்ஸ். ஏன்னா வந்துட்டு அவரோட சக்சஸ் அப்படிங்கிறது ஆம், இந்த மாதிரி சில விஷயங்கள் தாண்டி தான் நம்ம வந்து அவரை பார்க்க முடியும்னா, எஸ் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இட். த சேம் டைம் வி ஆல் மிஸ் ஹிம் அ லாட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆர் ஈவன் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர். நிறைய அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. அது நிறைய அவரோட ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு அவருக்கு. அதெல்லாம் வந்து அவருக்கு சக்சஸா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கறது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆஃப்டர் லான்ச் பேசுனீங்களா இதான அவர்கிட்ட? ஆஃப்டர் த ஆடியோ லான்ச் பேச முடியல அஃப்கோர்ஸ். ஏன்னா அவருக்கு நிறைய ஐ மீன் ஆஸ் ஐ செட் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் அவருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவருக்கு பண்ண வேண்டியதா இருந்தது. பட் எஸ் வி மெட் ஹிம் இன் தி ஏர்போர்ட். அதுக்கப்புறமா அதை தாண்டி வந்துட்டு எஸ் வி டிட் பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அந்த டைம்ல. அந்த டைம்ல ஒரு இன்ட்ராக்ஷன் அவ்வளவுதான். மற்றபடி அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் எங்களுக்கு தோணுச்சு.
நான் ஆல்ரெடி இனிஷியலாவே சொன்ன மாரி தான். இந்த சோஷியல் மீடியால தான் வந்து நாங்க எங்கனால அப்படிதான் பார்க்க முடிஞ்சது. ஆஃப் கோர்ஸ் டெலிகாஸ்ட் இந்த ஆஃப்டர் அப்படின்னு தான் நடக்கிற மாரி இருந்ததுனாலுமே, அ ஐ திங்க் மலேசியாலேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தோம். லைக் ஹி வாஸ் அபவுட் டூ லீவ். அப்போ கூட பரவால்ல. நான் பாய் சொல்லிட்டே போறேன். எல்லாருக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நெறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அண்ட் மலேசியா மக்கள் வந்து விஜய் அண்ணா வந்து அவ்ளோ தூரம் தாங்கி இது பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சென்னைக்கு வந்தோனே ஹி ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல். ஸோ இந்த 2 வீடியோவுமே கம்பேர் பண்ணிட்டு, நீங்க மலேசியாக்கே அனுப்பிச்சிடுங்க. நாங்க விஜய் அண்ணாவ பத்திரமா நாங்க பார்த்துக்கிறோம். தமிழ்நாடு அனுப்பிச்சோனே நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்லாம் வந்து பேசினாங்க. ஸோ அத பத்தி கண்டிப்பா. ஆமாமா. சோசியல் மீடியால ஒரு சின்ன விஷயத்த வந்து பெரிய விஷயமா காமிப்பாங்க. ஒரு பூதாகரமா காமிக்கிற விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் ஸ்லிப் ஆயி கீழ விழுறதுங்கிறது மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ம். நம்ம வந்து நார்மலா நடந்து போறப்ப விழறது தான். ஆனா அண்ணா மாரி ஒரு ஸ்டார்டம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த மாரி ஒருத்தவங்க தள்ளி விடுறதா இருக்கட்டும், அந்த லெவல் ஆஃப் கிரவுட வந்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அத வந்து ஒரு பெரிய இதுவா காட்டுறதுங்கிறது தான் சோசியல் மீடியா பண்றது. ஸோ அதுல கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அ அது எல்லாருக்கும் நெறைய பேருக்கு நடக்கிற விஷயம் தான். விஜய் அண்ணாக்குன்னு கிடையாது. நார்மலா ஒரு பெர்சனுக்கு கூட ஒரு கூட்டத்துல நெரிசல்ல வந்துட்டு விழறதுங்கிறது ஒரு நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். பட் அது அண்ணாக்கு நடந்ததுனால ஒரு பூதாகரமா அது சோசியல் மீடியால தெரியுது அவ்வளவுதான். ஸோ யா ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜய் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது, ஐ திங்க் அ வேர் ஹி ஸ்டெப்ஸ் அவுட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும்போது, அது ஓகே. ஒரு ஸ்டெப்ஸ் அவுட்ன்னு இருந்தாலும், நான் ஒருத்தன் உள்ள வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஜேசன் சஞ்சயோட டைரக்டரா வந்து நாங்க வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்ல. ஆஃப் கோர்ஸ் ஹி ஸ்டடிட் ஃபார் தட். பட் ஒன் ஹியூஜ் ஃபிலிம் ஹி இஸ் டூயிங் அண்ட் அதோட டீசர்லாம் பார்த்தோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ ஜேசன் சஞ்சய் பத்தி. ஸோ ஹிஸ் என்ட்ரி இன்டூ தி சினிமா இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் இட்ஸ் இன் ஹிஸ் பிளட். எல்லாருக்குமே இப்போ நான் பாடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து மியூசிக்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், இந்த என்டையர் ஃபேமிலிக்கு வந்து அந்த ஒரு கிஃப்ட் காட் குடுத்தது தான் இல்லைங்களா? அந்த ஒரு எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன என்ன சொல்றது? அ அம் அண்ணா கூட வந்துட்டு ஹி யூஸ்ட் டு சே தட் அவருக்கு மோஸ்ட் கிஃப்டட் வந்து பாடுறது தான். அவருக்கு வந்து ரொம்ப ம். பிடிக்கும் அப்டின்ட்டு சொல்லுவாங்க அண்ணா நெறைய வாட்டி. பட் அவங்க வந்து பாட்டு கத்துக்கவே இல்ல விஜய் அண்ணா. பட் ம். நல்லா பாடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் வந்த மாதிரி ஐ திங்க் சஞ்சய் இஸ் ஆல்சோ கிஃப்டட் அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் தி பெஸ்ட்.